أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக தௌஹீதுனுடைய பாடத்தில் அடிப்படை நம்பிக்கை குறித்து உண்டான பாடங்களை முக்கியமாக கவனித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த வீடியோவில் மறுமையை பற்றி நம்புவதனுடைய முக்கியத்துவத்தையும், இந்த வீடியோவில் மரணத்திற்கு பின்பு மீளெழுப்பப்படுவதனுடைய உண்மைகள் குறித்து உண்டான சில தகவல்களையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். மரணத்திற்கு பின்பு மீளெழுப்பப்படுவது என்பது பல குஃப்ரியத் என்று சொல்லப்படக்கூடிய இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்கள் பல இடங்களில் இதை மறுக்கிறார்கள். இறை கோட்பாட்டை நம்பிக்கை கொள்ளக்கூடிய பல மதங்களை சார்ந்தவர்கள் கூட மீளெழுப்பப்படுவதை அவநம்பிக்கையாக அல்லது வித்தியாசமான முறையில் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல மதங்களையும் கோட்பாடுகளையும் மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது, இப்போ நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மறுமை நாள் என்று ஒன்றோ அல்லது மீண்டும் மரணித்ததற்கு பின்பு நாம் எழுப்பப்படுவோம் என்பதை குறித்து உண்டான எந்தவித நம்பிக்கையமற்ற ரீதியில் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களால் பல அநீதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் எந்தவித நீதமான செயல்பாடுகள் மிக குறைவாகவே இருக்கிறது என்பதை குறித்து உண்டான பார்வைகள் நமக்கு இருக்கிறது. யதார்த்தம் அது கேட்பதற்கு நாதியற்ற ஒரு நிலை. அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் வந்துவிட்டது சொன்னால் நம்மை யார் தண்டிக்க முடியும் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கான மரணத்திற்கு பின்பு உண்டான எந்தவித பயமோ தண்டனைகளை குறித்து உண்டான எச்சரிக்கையோ எதுவுமே இல்லாமல் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அடிப்படையில் இஸ்லாம் மனிதர்களுக்கு நீதமிக்க ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மனிதன் அதை முறையாக பின்பற்றி மனித சமூகத்தில் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனிதன் இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் வாழ்ந்திடுதல் அவசியம் என்பதை குறித்து உண்டான மிக பெரும் பாடங்களை இஸ்லாம் குரான் முழுவதும் இறைவனுடைய தூதுவர்கள் முழுவதும் படித்து தந்திருக்கிறார்கள். நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இது போன்ற தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. தண்டனைகளோ அல்லது இதை போன்ற எச்சரிக்கைகளையோ ஏற்றுக்கொள்வதே இல்லை. மாறாக அவர்கள் அகம்பாவத்திலும் அல்லது பொடுபோக்கானவர்களாகவும் அல்லது வேண்டுமென்றே இது போன்ற எச்சரிக்கைகளை தன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு திரியக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதற்கு வேறு விதமான காரணங்கள் சொல்லி நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது அறிவுக்குட்பட்டதல்ல, இது அறிவியலானதல்ல, இது நம்பக்கூடியதும் அல்ல என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை நிலைப்படுத்தி காட்டியிருக்கிறது. யதார்த்தமான உலகம் என்பது மனிதர்களால் இயங்கக்கூடியது அல்ல. மனிதர்கள் ஒரு படைப்பினங்களினுடைய ஒரு படைப்பினமாக மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர மனிதர்களுக்கே எல்லா படைப்பினங்களை குறித்த அறிவும் இருக்கிறது என்பது இல்லை என்பதை பல காலமாக நாமால் உணர முடிகிறது. அதனுடைய யதார்த்தங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே மனிதனுடைய அறிவுக்குட்பட்டு தான் இந்த பூமியில் எல்லாம் நடக்கிறது என்பதே விந்தையானது. சில அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாறுபாடு இல்லை. ஆனால் அறிவுகள் கொடுக்கப்பட்டது என்பது முழுமையான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதே அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் மரணத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் மறுப்பதற்குண்டான காரணங்கள் நாம் புரிந்து கொண்டது. ஆனால் இஸ்லாம் இதை எப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்பதை குறித்து சில விஷயங்களை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா குரானிலே சுட்டி காட்டுகிறான். சூரத்து தகாபுன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் ஸஅமல்லதீன கஃபரு அல்ல யுபஅஸு, மரணித்தவருக்கு பின்பு
நிச்சயமாக நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படவே மாட்டோம் என்று நிராகரிப்போர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குல் நபியே, பலா வரப்பி லதுபாசுன்ன சும்ம லதுனப்பஉன்ன பிமா அமில்தும் வதாலிக அலல்லாஹி யஸீர். நபியே, நீங்க சொல்லுங்க, அப்படி இல்லை. வரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். லதுபாசுன்ன, நீங்கள் திட்டமாக சத்தியமாக எழுப்பப்படுவீர்கள் என்பதாக நபியை நீங்க சொல்லுங்க. எழுப்பப்பட்டு பின்பு நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி உண்டான நிச்சயமாக உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படும். நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, எந்தெந்த வயசுல என்னென்ன செஞ்சீங்க, என்ன தவறுகள் செய்தீங்க, நன்மைகள் செய்தீர்கள் குறித்து உண்டான அறிவு கொடுக்கப்படும். அதாலிக அலல்லாஹி யஸீர். இது அல்லாஹ்வுக்கு மிக லேசானது. அப்ப இது சாதாரணமா அல்லாஹ் ஒரு உதாரணப்படுத்தி சொல்லிட்டு போறது, ஒரு 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 கருத்தை இறைவன் தன்னுடைய அடியார்களை நம்பணும் அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் என்ன செய்யறது இல்லை, சும்மா சொல்லிட்டு போறதெல்லாம் இல்லை, நிகழ்த்தி காட்டி இருக்கிறான். குரான்ல சூரத்துல் பக்கரால மாத்திரமே 5 சம்பவங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். பல நபிமார்களினுடைய வரலாற்று சம்பவங்கள், மிக முக்கியமான சம்பவங்களை மையப்படுத்தி அல்லாஹு தாலா பல சம்பவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சுட்டி காட்டியிருக்கிறான். அப்ப இது எல்லாத்தையும் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறை கொண்டு வந்தது ஒரு பரக்கத்து பொருந்திய நபிமார்கள் அப்படிங்கிற அடிப்படையில மாத்திரம் இல்லை, அவர்கள் வாழ்ந்ததை உண்மைப்படுத்துவதன் அடிப்படையிலையும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்துவதின் அடிப்படையிலையும், மனித சமூகம் நல்லறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறு குரான்ல சுட்டி காட்டப்படுது. அந்த அடிப்படையில மிக பெரும் நிறைய நபிமார்களுடைய வரலாறு சுட்டி காட்டப்பட்ட ஒரு பகுதி தான் ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர்களுடைய வழியின் அடிப்படையில் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த விஷயங்களை குறித்து உண்டான சில வசனங்களை இந்த குரான் வசனத்துல சூரத்துல் பக்கரால மாத்திரமே அல்லாஹு தாலா சில சம்பவங்களை சுட்டி காட்டுறோம். அப்போ அதைத்தான் நம்ம இப்போ அதுல உதாரணமா பார்க்கிறோம். இப்போ அதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹை நேரடியாக நாங்க பார்க்காத வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நம்பிக்கையெல்லாம் கொள்ள மாட்டோம். அப்போ அதே நேரத்துல இந்த மாதிரியான நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமூகத்துல அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பல அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்படி அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சி இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நாம பார்க்க போறோம். இது குல்தும் யா மூசா லன் நுமின லக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், உங்களை நாங்க நம்ப மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ், அல்லாஹ்வை ஜஹ்ரத்தன், பகிரங்கமாக நாங்க பார்க்காத வரைக்கும், எங்களுடைய கண்களை கொண்டு நாங்க பார்க்காத வரைக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க நம்பவே மாட்டோம். அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டுறோம். எனவே அகதத்துக்கும் சாயை கொத்தும் வான்தும் தந்துரும், நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலேயே இடி முழக்கம் உங்களை பிடித்து கொண்டது என்பதை நீங்கள் பாருங்கள். சும்ம பாசனாக்கும் இம்பாதி மௌத்திக்கும், பின்பு செத்த பிறகு அவர்களை எல்லாம் என்ன செஞ்சான், உயிர் பிச்சு காமிச்சான். இல்லை அல்லக்கும் தஷ்குரும், இப்போ நீங்க நன்றி செலுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கரால கேட்கிறான். இது ஒரு சம்பவம். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, இது ஒரு சம்பவம். 2, பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தரை கொலை செஞ்சிடறாங்க. அது சூரத்துல் பக்கரால பெரிய அளவுல மாடறுப்பு சம்பவம் அப்படிங்கிற பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாலமாக படிக்க முடியும், யாருனாலும் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து படிங்க. அப்ப அதுல பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தரை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்ச இடத்துல நிறைய முரண்பாடுகள், யார் கொலை செஞ்சா அல்லது என்ன விஷயம் அப்படிங்கிறதுல பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனையினுடைய முடிவுக்காக வேண்டி ஒரு மாட்டை இறைவனை அறுக்க சொல்றான். அந்த மாடு விஷயமா அவங்க நிறைய கேள்வி எழுப்புறாங்க. அந்த மாட்டினுடைய சதை துண்டை அறுத்து அந்த செத்து போனவருடைய மேல அடிச்சிங்க அப்படின்னா அவர் உயிர் பெற்று வருவார் அப்படிங்கிற அடிப்படையில, இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில அது நடக்கவும் செய்யுது. இந்த வரலாறு சூரத்துல் பக்கரால 73வது அத்தியாயம் இதை குறிப்பிட்டு காட்டுது. அந்த நேரத்தில் அவர் உயிர்ப்பித்து எழுந்தார் என்பதாக குர்ஆன்ல இறைவன் சுட்டி காட்டுறான். 3வது, அலம் தரையில் அல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். நபியனுடைய அல்லாஹ்வினுடைய பாதையில நின்று சண்டை போடுறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பனு இஸ்ரவேலர்களை சொன்ன போது, பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய
கூட்டத்தினரோட சண்டை போட ஆரம்பிச்சேன். இப்பதான் நாங்க பொருளாதாரம்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். நாங்க எப்படி சண்டைக்கு போவோம்? நீங்களும் உங்களுடைய இறைவனும் வந்து சேர்ந்து போய் சண்டை போடுங்க. சண்டைக்கு போனா செத்துருவோமே. அந்த செத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுடைய பொருளாதாரம் உயிரும் நஷ்டப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபியினுடைய கருத்துக்கு முரண்பாடாக அவங்க நடந்து கொண்ட பொழுது அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்தை வெளிப்படுத்தி காட்டுறாலும் தரையிலல்லதீன ஹரஜும் இந்தியாரியும் தங்களுடைய ஊடுகளை விட்டு வெளியேறி ஓடி போனார்கள். இங்க இருந்தா சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போனாங்க. ஓடி போன அந்த சமூகத்தை பார்த்து சொன்னான், சண்டை வந்துருச்சு அப்படின்னா செத்துருவோமே அப்படிங்கிறதுனால ஓடி போன அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன பக்கால லஹுமுல்லாஹும் மூத்து, அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்ன செத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓடி போறவங்களை பார்த்து அல்லாஹ் செத்துருங்கன்னா அவர்கள் செத்து விட்டார்கள். சும்மாஹியாகும் பின்பு அவர்களை உயிர்ப்பித்து காட்டியதாக குரானே அந்த வசனத்துல சொல்லும். அப்போ அல்லாஹு தாலா தன்னுடைய கட்டளைகளை மீறியவர்களை அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி காட்டுவதற்காக வேண்டி இந்த இடத்துல அந்த சம்பவத்தை செஞ்சு காட்டுறதாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அல்லாஹ் அவனுடைய கட்டளையை தாண்டி வேற ஒரு கட்டளையும் நிலை பெற்று இருக்காது என்பதை குறித்து உண்டான வசனம் அது. அதை பிரித்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு கிராமத்தினுடைய சம்பவத்தை 2வது அத்தியாயம் 43வது வசனம் 243வது வசனத்துல உள்ள அந்த சம்பவத்தை தான் நான் 3வது விஷயமா சொன்னேன். 4வது வந்து ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நடந்து செல்லக்கூடிய தருணங்கள்ல அவர் வந்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறித்து அல்லாஹ் தாலா வந்து சுட்டி காட்டுறார். 259வது வசனத்துல இது வந்து பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில 259வது சூரத்துல் பக்ரால அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் நபியையோ அல்லது கிராமவாசிகளை குறித்து உண்டான கேள்வி. அல்லாஹ் நாடினால் இவரை ஒரு மனிதரை பார்த்து ஒரு பெரிய இடிபாடு விழுந்த ஒரு கிராமத்தினுடைய தருணங்கள்ல நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு செத்து போயிறாரு. இறைவன் நாடினால் அவரை வந்து உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு 100 ஆண்டுகள் அவர் வந்து மரணித்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதாக அந்த சம்பவம் சுட்டி காட்டப்படுகிறது. சூரத்துல் பக்ரால 259வது வசனம். எல்லா குரான் வசனங்களுடைய தப்சீர்களை எடுத்து பார்த்தோம்னா விசாலமான சம்பவங்கள் இருக்கு. இது வெறுமனே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த சம்பவங்களை விளக்கி சொல்லக்கூடிய வகையில இல்லை. ஆனால் யதார்த்தத்தில் இந்த சம்பவங்களை குறித்து உண்டான தகவல்களை சொல்லணுங்கிற நோக்கத்துலதான் இதை நம்ம பதிவு பண்றோம். இப்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆதாரங்களாக இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில 260வது வசனம் சூரத்துல் பக்ராலேயே 260வது வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விசாலமான பகுத்தறிவு கொண்டவர்களாகவே இந்த பூமியில் படைக்கப்பட்டார்கள். சுயமாக சிந்திக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை இறைவன் வந்து என்ன செய்யறான், உயிர்ப்பித்து காமிக்கிறான். இப்போ இத மாதிரியான ஒரு 260வது வசனத்துல இது வந்து அல்லாஹ்ட்ட வந்து அப்படி ஓப்பனாவே கேட்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்படி நீ வந்து இறந்து போனவங்களை வந்து உயிர்ப்பிக்கிற, எனக்கு வந்து உதாரணத்தை காமியே அப்படின்னு சொல்லிட்டு இது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப தொஹீல் மௌத்தா கால அவலம் துமின் அல்லாஹ் சொன்னா நீங்க என்ன ஈமான் கொள்ளலையா அப்படின்னு சொல்லி கேட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இல்ல நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு காமித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உரையாடலை வந்து அல்லாஹ் பதிவு செய்யலாம். குரான்ல இருக்குது 260வது வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்போ அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் இருப்பது போலயே ஈசா அலைஹிஸ்ஸலாம வந்து இறைவனுடைய உதவி கொண்டு என்ன செஞ்சாங்க, மரணித்தவர்களை உயிர்ப்பித்ததாக சம்பவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கிறோம். நீங்க குரான்லையும் போய் பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை குறித்து உண்டான விஷயங்களையும் நீங்க பார்க்க முடியும். மீளெழுப்பப்படுவது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்பு மீளெழுப்பப்படுவது அப்படிங்கிறது யதார்த்தமானது. மிக அழகாகவே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் நோயை கொடுத்து நோயை சரிப்படுத்தி முதல்ல இருந்ததை விட சரி நல்லதாக்கிய வரலாறுகள் எல்லாம் நம்ம பூமியில பார்க்கிறோம். அதே நேரத்துல பூமி செத்து போன பூமிகளுக்கு வந்து மலையில இறைவன் வந்து மழை பெய்ய செய்து அந்த பூமியை மீண்டும் புற்பூண்டுகளாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எப்படி முதல்ல அல்லாஹ் படைத்தான அதே போன்று மீண்டும் அதே மாதிரி வந்து ஆக்கக்கூடிய அளவுக்கு, அதை விட அழகாக ஆக்கக்கூடிய அளவிற்கும் நம்ம வந்து என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க ஸும்ம யுஈதுஹு. அதை இறைவன் எப்படி படைத்தானோ அதே போன்று அல்லாஹ் என்ன செய்வான், அதை மீளெழச் செய்யும். வஹுவ அஹ்வனு அலைஹி, அதுக்கு அல்லாஹ்வுக்கு மிக ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சூரத்துல் ரூம்ல இறைவன் அப்படியே சொல்றான்.
அப்ப அந்த மாதிரி ஒரு தெளிவான வழக்கங்கள் எல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது. நாமும் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய நோய்வாய்ப்பட்டவர்கள் சரியா இருக்கிறோம். இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ளாமலே இருப்பது அல்லது வேண்டுமென்றே கழிப்பதற்கு மறுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது இறைவனுடைய எதிரியாக ஆகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குஃபுர் நிராகரித்தல் என்பது பல வடிவங்கள்ல உண்டு. மறுமையை நிராகரித்தல் என்பதும் அது போன்ற ஒரு விஷயத்தை கூடும். அல்லாஹு தாலா சூரத்து ரூம்ல இப்படி சொல்றான். அதே மாதிரி சூரத்து ஹாமிம் சஜ்தா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலையும் இறைவன் இப்படி சொல்றான். மினாயாத்திஹி அன்னக தரல் அர்த ஹாஷியா. ஒரு பூமியை நீங்க பாக்குறீங்க. இந்த பூமி பட்டு போன ஒரு பொட்டல் பூமியா மாறிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த பூமியை நீங்க பயத்தோட அல்லது கவலையோட அணுகுறீங்க. ஃபைதா அன்சல்னா அலைஹில் மாக தஸ்ஸத் வரபத். நீங்க அந்த அல்லாஹ் தஆலா ஒரு மலையை இறக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன செஞ்சிருது? அப்படியே சிலிர்த்து கொண்டு அது அப்படி பூத்துருது. இன்னல்லதி அஹ்யாஹா ஹீல் மௌத்தா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் மரணித்தவர்களை இப்படி மீட்கக்கூடியவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதி அஹ்யாஹா லமுஹீல் மௌத்தா அப்படின்னே சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் இதே போன்றுதான் மௌத்தானவர்களை மீட்பான். இந்த மாலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய வரலாறாக இறைவன் சுட்டிக்காட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் தெளிவான விளக்கங்களோடு மறுமை நாளை குறித்து நம்மோடு உரையாடுகிறான். அப்போ அதுல வெறுமனே மறுமை நாளுங்கிறது பக்தி பூர்வமான அடிப்படையில மாத்திரமே நம்பிக்கை கொள்வதல்ல, மனிதனுடைய அறிவோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு நிறைய சம்பவங்கள் வரலாறு ரீதியாக இருக்கிறது. நாமும் மரணித்து விடுவோம் என்பதை பல விஷயங்களில் பார்க்கிறோம். மரணித்ததற்கு பின்பு நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. நாம் மீண்டு எழுப்பப்படுவோம், இறைவனால் விசாரிக்கப்படுவோம். அங்கு அந்த விசாரணையில் நமக்கு சொர்க்கமோ நரகமோ என்று தீர்மானம் இருக்கிறது என்பதை குறித்து உண்டான விஷயங்கள் நமக்கு மிக நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை தேவை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் அடுத்த பாடத்திலையும் நாம மன்னரை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அதுக்குண்டான ஒரு தெளிவான விஷயங்களோடு நாம அது கொண்டுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.